ஓம் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு கற்றதனால் ஆய பயனென்கொல் வாலறிவன் நற்றாள் தொழார்யனின் மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார் வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார் தனக்குவமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றலரிது அறவாழி அந்தணன் தாழ் சேர்ந்தார் கல்லால் பிறவாழி நீந்தலரிது கோளில் பொறியில் குணமிலவே எண் குணத்தான் தாளை வணங்காத்தலை பிறவி பெரும் கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார். ஓம் உலக முதல்வனை வாலறிவனை மலர்மிசை ஏகியவன் தன்னை வேண்டுதல் வேண்டாமை இல்லாத இறைவனை பொறிவாயில் ஐந்தவித்தான் தன்னை தனக்குவமை இல்லாத அறவாழி அந்தணனை எண்குண இறைவனை போற்றி அமைதியான ஆனந்த ஆன்மவித்தை அருளும் ஓங்கார குருநாதர் மலர்பாதம் தலைமேற்கொள்வாம். ஓம். அனைவருக்கும் வணக்கம். திருக்குறள் பொருட்பால் ஆழ்வினை உடைமை என்ற அதிகார குறட்பாக்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆழ்வினை உடைமை என்றால் முயற்சி, வினையை நாம் ஆள வேண்டும், மாஸ்டரி அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அந்த செயலுக்கு பொறுப்பேற்று கொண்டு அதை செய்து முடித்தல், காரியத்தில் கண்ணாய் இருத்தல், வெறும் வாய்ச்சொல் வீரர்களாக இருந்து விடாமல் செயல்ல நம்முடைய முழு கவனத்தையும் செலுத்தி உரிய பலனை அடைதல். முக்கியமா இங்க செயல் புரிதல். இந்த செயல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பத்தி தானே கிருஷ்ணர் கீதையில அவ்வளவு அழகா கர்மயோகம் என்ற பெயர்ல சொல்றார். கர்மயோகம்னா என்ன அப்படின்னா செயல் புரியும் கலை, எப்படி செயல் புரியணும்னு சொல்லி கொடுக்கிறார். பலனை பத்தியே நினைத்து கொண்டில்லாமல் பலன் இப்படி வருமா அப்படி வருமா, அது என்ன ஆகும் இது என்ன ஆகும் அப்படிலாம் பலனை பற்றி ஆலோசிக்க, பலன் எப்படி இருந்தாலும் வரப்போகிறது, ஆனா அந்த செயலை நான் எப்படி சிறப்பாக செய்ய போகிறேன் என்பதில் முழு கவனத்தையும் தேக்கி அதை ஒரு இறை வழிபாடாக மாற்றி அந்த செயலையே நேசித்து அந்த செயலை ஒரு வழிபாடாக மாற்றி செய்வது. செயலே வழிபாடு. அப்ப அந்த இடத்துல சலிப்பு வராது. உடம்புக்கு ஒரு டயர்ட்னஸ் எல்லாம் வந்தா கூட மனசுல உற்சாகம் குறையவே குறையாது. ஏன்னா நம்ம தெளிவான ஒரு லட்சியத்தை நோக்கி நம்ம சென்று கொண்டிருக்கிறோம். சரியான காரியங்களை தான் செய்யறோமாங்கிறத செக் பண்ணிக்கலாம். அறம் சார்ந்த வாழ்க்கையை தான் வாழறோம், எல்லா தர்மமான செயல்களை தான் செய்யறோம் போது அத சந்தோஷமா முகமலர்ச்சியோடு வித் ஆல் சியர்ஃபுல்னஸ், டோட்டல் இன்வால்வ்மெண்ட், அட்டென்ஷன், பே அட்டென்ஷன் இல்லையா, முழு கவனத்தோட செயலாற்ற வேண்டும். ஏன்னா அதுக்கு முன்னாடி அதிகாரம் நம்ம பார்த்தோம், சோம்பல் இருந்ததுன்னா என்னெல்லாம் கெடுதல் வரும், மடியின்மைன்ற அதிகாரம் பார்த்தோம். இப்ப ஆழ்வினை உடைமைனா செயலை எப்படி நம்ம இதுல வச்சுக்கிறது, எப்படி செயல் புரிவது, செயல் புரிவதன் முக்கியத்துவம், முயற்சியின் முக்கியத்துவம். இந்த முயற்சி அப்படிங்கிற விஷயத்தை பத்தி தான் இங்க எவ்வளவு அழகா சொல்றாரு சுவாமிஜி. எப்பயுமே சொல்லுவாங்க, திருக்குறள்ல ஊழியல் அப்படின்னு ஒரு பகுதி இருக்கு, ஒரு 10 குறட்பாக்கள் இருக்கு. ஊழுனா ஃபேட், என்னதான் இருந்தாலும் என்ன விதிச்சிருக்கோ அதான் நடக்கும், விதிப்படிதான் எல்லாம் நடக்கும், நம்மளா எதுவும் செய்ய முடியாது அப்படிங்கிறது விதிவசம் அப்படின்னு சொல்றது இல்லையா. ஆனா சுவாமிஜி சொல்லுவாங்க 10 குறள் தான் அங்க எழுதியிருக்கார், ஆனா பொருட்பால்ல 40 குறட்பாக்கள் முயற்சியின் முக்கியத்துவத்தை சொல்லியிருக்கிறார். இதுலயே கடைசி குறட்பா நம்ம பார்க்க போறோம், ஊழையும் உப்பக்கம் காண்பர்னு சொல்றார். அவர்கள் அதை கூட மாத்த முடியும், அவர்களால் ஊழை கூட ஜெயிக்க முடியும்னு சொல்றார். ஆக 40-50 குறட்பாக்கள் முயற்சிக்காக, விடாமுயற்சி வேற சொல்றோம், சாதாரண முயற்சி இல்ல, விடாமுயற்சி, பெர்சிவியரன்ஸ். ஏன் அந்த வார்த்தை வந்திருக்கணும் யோசிச்சு பார்த்திருக்கோமா? முயற்சின்னு சொன்னா போதாதா, விடாமுயற்சின்னு ஏன் சொல்றோம் அப்படின்னா, முயற்சி செய்யும் போது நிச்சயமாக நமக்கு தடைகள், தோல்விகள் இதெல்லாம் வரும். கொஞ்சம் ட்ரை பண்ணிட்டு வரல அப்படின்னோடனே எனக்கு இது வராது அப்படின்னு, ஒரு எந்த விஷயமா இருந்தாலும் நம்ம கொஞ்சம் தூரம் போயிட்டா சரி வரலன்னு அப்படியே தளர்ந்து போயிடுவோம் இல்லையா. அப்படி தளரக்கூடாது.
அது நம்ம செய்ய வேண்டிய ஒண்ணுன்னு நிச்சயம் செய்து கொண்ட பிறகு எத்தனை தோல்விகள் வந்தாலும் எத்தனை தடைகள் வந்தாலும் இந்த செயலை இன்னும் எப்படி சரியா செஞ்சா அந்த இலக்கை அடைய முடியும் என்பதை சிந்தித்து மனம் தளராமல் தொடர்ந்து முயற்சியில் ஈடுபடுதல், அதற்கு தான் விடாமுயற்சி, பெர்சிவியரன்ஸ். சுவாமி விவேகானந்தர் இதன் முக்கியத்துவத்தை நிறைய இடங்கள்ல சொல்றார். தூய்மை, பொறுமை, விடாமுயற்சி, இவை அனைத்திற்கும் மேலாக அன்பு. இவை இருக்கிற இடத்துல நிச்சயமாக வெற்றி இருந்தே தீரும் அப்படின்னு சொல்றார். 3 essentials for success. வெற்றி பெறுவதற்கு தூய்மை, பொறுமை, விடாமுயற்சி, பியூரிட்டி, பேஷன்ஸ், பெர்சிவியரன்ஸ், எல்லாத்துக்கும் மேல அன்பு, இதெல்லாம் இருந்தா நிச்சயமா முயற்சி வெற்றியை தரும்னு சொல்றார். அப்புறம் 6வது குறட்பா படிக்கணும். முயற்சி திருவினை ஆக்கும், முயற்றின்மை இன்மை புகுத்திவிடும். முயற்சி திருவினை ஆக்கும், முயற்றின்மை இன்மை புகுத்திவிடும். முயற்சிதான் திருவினை. திருவினைனா என்ன? செல்வத்தை ஆக்கும், ஆக்கித் தரும். செல்வம், பேர், புகழ், எல்லா விதமான நன்மைகள், இன்பம், அது எல்லாத்துக்குமே ஆக்கம் அப்படின்னு ஒரு பேரு திருக்குறளை நம்ம பார்க்கிறோம். ஆக்கம் அதர்வினாய் செல்லும். சின்னது சிறப்பினும் செல்வத்தினும் அறத்தினூங்கு ஆக்கம் எவனோ உயிர்க்கு. அறத்தினூங்கு ஆக்கமும் இல்லை. இந்த ஆக்கம்ங்கிற வார்த்தை நிறைய இடத்துல நம்ம பார்க்கலாம். ஆக்கி தருவது, இன்பத்தை ஆக்கி தருவது அப்படின்னு அர்த்தம். அந்த முயற்சி தான் நம்ம செய்யக்கூடிய எஃபர்ட் இருக்குல்ல, அதுக்குதான் அங்க சிறப்பு. நீங்க பாத்தீங்கன்னா உலகத்துல எத்தனையோ விதமான காம்படிஷன்ஸ் நடந்தாலும் மேரத்தான் அப்படின்னு ஒண்ணுல பாத்தீங்கன்னா ஓடுறதுதான் ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் வரோமா, செகண்ட் வரோமாங்கல்ல, முடிச்சோமா, கடைசி வரைக்கும் 5 கிலோமீட்டர் ஓடணும்னா 5 கிலோமீட்டர் ஓடிட்டோமா. அப்ப அந்த முயற்சியின் முக்கியத்துவத்தை மனசுல வச்சுட்டு தானே மேரத்தான் வச்சிருக்காங்க. அது மாதிரி இங்க என்ன ரொம்ப முக்கியம்னா, அந்த முயற்சி தான் திருவினை ஆக்கும், வெற்றியை, செல்வத்தை, இன்பத்தை ஆக்கித் தரும். அது நம்முடையதாக ஆக்கச் செய்யும். முயற்றின்மை, நான் முயற்சி செய்யறதுல எனக்கு ஆர்வம் இல்லை, ஏதோ காரணத்தினால நான் தோத்து போயிட்டேன், இல்ல மனசு செதறி போகிறது. அதாவது ஒரு குறிக்கோளை மனசுல வச்சுட்டோம்னு சொன்னா என்ன ஆனாலும் சரி அதை ட்ரை பண்ணணும். அந்த ட்ரையிங் இது இருக்கு பாத்தீங்களா, திரும்பி திரும்பி திரும்பி, இது நம்ம விஞ்ஞானிகள்கிட்ட நிறைய பார்க்க முடியும். சயின்டிஸ்ட்லாம் they will never give up. அதாவது அவங்க ஏதோ ஒன்ன வர வைக்க ட்ரை பண்ண மாட்டாங்க. என்ன வந்திருக்கோ அதை ஆராய்வாங்க. அப்ப ஆராய புகும் பொழுது அவங்களுக்கு சில சிக்கலான முடிச்சுகள் அவங்களுக்கு அழியவே அழியாது. அவங்களுக்கு இது எப்படி வந்தது அப்படிங்கிறது அவங்களுக்கு புரியாத புதிராக இருக்கும். ஆனா ஏன் வந்தது எப்படி வந்தது என்பதை அவர் தெரிந்து கொள்ளும் வரைக்கும் அவங்க ஓய மாட்டாங்க. வேற 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 வகையில முயற்சி பண்ணிட்டே இருப்பாங்க. காலம் போறதே தெரியாது. ஆனா பெரிய அரிய உண்மைகள்லாம் கண்டுபிடிச்சு உலகத்துக்கு சொல்லுவாங்க. அதன் மூலம் அரிய பெரிய நன்மைகள்லாம் கிடைக்கும். அவங்களுக்கும் நிறைய பேரு, புகழ், செல்வம் எல்லாம் கிடைக்கும். இப்படித்தானே விஞ்ஞானிகள் மட்டும் இல்ல, எந்த துறையில எதை எடுத்துக்கொண்டாலும் ஆரம்பத்திலேயே நமக்கு எல்லாம் டே 1லயே எல்லாம் தெரிஞ்சிருமா என்ன? தெரியாது. நிறைய ட்ரையல் அண்ட் எரர் பேசிஸ்ல தான் நிறைய சுட்டு பட்டு அடிபட்டு உதப்பட்டு தான் கத்துப்போம். ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறோமோ, எந்த துறையாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, யாருமே அப்படியே டே 1ல யாரும் இது கிடையாது. என்ன சொல்லுவாங்க, ஆகாசத்துல இருந்து குதிச்சிருக்காங்களா அப்படின்னு கேட்பாங்கல்ல. யாரோ அவதார புருஷர்கள் 1-2 பேர் அப்படி இருப்பாங்க. எல்லாருமே தெரிந்து கொண்டு சுவாமிஜி வேதாந்த வகுப்புக்கே சொல்லுவாங்க. முதல்ல குற்றாலத்துல பஜகோவிந்தம் அப்படிங்கிற டெக்ஸ்ட் தான் நான் எடுத்தேன் கிளாஸ். ஒரு தடவை சொல்லியிருக்காங்க நம்ம கிட்ட. அப்போ ஒரு பஜகோவிந்தம் ஸ்லோகத்துக்கு அர்த்தம் சொல்றதுக்கு நான் 6 மணி நேரம் ப்ரிப்பேர் பண்ணேன், முயற்சி. அப்போ ஒரு பெரியவர் அங்க குற்றாலத்துல சுவாமிகிட்ட சொல்லுவாராம், சித்பவானந்த சுவாமியோட நண்பராம். அவர் சொல்லுவாராம், தம்பி இவ்வளோ சின்சியரா நீங்க இதெல்லாம் தயார் பண்றீங்களே, நீங்க நல்லா வருவீங்க, பெரிய ஆளா வருவீங்கன்னு அந்த பெரியவர் சுவாமிஜியை பிளஸ் பண்ணுவாராம். சின்ன பையனா சுவாமிஜி எப்போ பஜகோவிந்தம் கிளாஸ் இருக்குன்னு ஒரே பதட்டமா இருக்கு, எல்லாம் ரெடி பண்ணி கரெக்டா எல்லாம் சொல்லணுமேனு பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு 5-6 மணி நேரம் ப்ரிப்பேர் பண்ணி பேசியிருக்கேன். அதுக்கப்புறம் பிரம்மசூத்திரம் கிளாஸ் வரைக்கும் எந்த கிளாஸும் அனாயாசமா பல வகுப்புக்கு ப்ரிப்பரேஷனே இல்லாம நேரா கூட பேசுவார். அவ்வளவு விஷயம் ஹிருதயத்துல இருக்கும். எதுக்குன்னா அந்த ஆரம்ப கால முயற்சின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அந்த முயற்சினாலதான் அவங்க இன்னைக்கு இந்த நிலைமையில இருக்காங்க. அது எந்த துறையில யாரை எடுத்துக்கொண்டாலும் ஒரே நாள்ல அப்படி வந்துட்டல. நல்லா சமைக்கிறாங்கன்னா டே 1லயே சமைக்கிறாங்களா? இல்ல. எப்படி வந்தது? பிராக்டிஸ். அந்த கணக்கெல்லாம் பார்த்த உடனே கண் பார்த்து சொல்லும். ஒரு சில ரொம்ப கை தேர்ந்த கலைஞர்கள்லாம் பாத்தீங்கன்னா, சமையல் கலைஞர்கள்லாம் கண்ணால பார்த்தே சாம்பார்ல உப்பு இருக்கா இல்லையான்னு சொல்லுவாங்க. கலர் வச்சு சொல்ல முடியும், மனத்தை வச்சு சொல்ல முடியும். அதெல்லாம் எப்படி வரும் அப்படின்னா பழக்கத்தினால வரும், தொடர் முயற்சியினால வரும். எதுவுமே முதல் நாள்லயே நமக்கு எல்லாம் அப்படியே புரியப்பட்டுறாது.
இன்னைக்கு என்னன்னா நம்ம எல்லாரும் ஒரு அவசர யுகத்துல இருக்கோம். குழந்தைங்க எல்லாம் வந்து ரெஸ்ட்லெஸ்ஸா இருக்காங்க. எப்ப பாரு அவங்க கையிலயும் போனை கொடுத்து வச்சிருக்கோம். என்ன 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 நீ எல்லாம் ரீல்ஸ்ல சொல்லு, ஷார்ட்ஸ்ல சொல்லு, ஒரு நிமிஷத்துல சொல்லு, அரை நிமிஷம் இல்ல. முயற்சினா இட் டேக்ஸ் டைம், கன்சிஸ்டன்ட் எஃபர்ட், தொடர் முயற்சி. ஒரு லெக்சர் 1 மணி நேரம் கேட்கணும்னா 1 மணி நேரம் போன் ஆஃப் பண்ணிட்டு கேட்கறதுக்கான பொறுமை நம்ம இடத்தில் இருக்கிறதா? அப்பதான் நம்ம வாழ்க்கையில வெற்றி பெற முடியும். எனக்கு எல்லாம் புரிஞ்சு போச்சு அப்படின்னு அவசரமா நம்ம முடிவு எடுக்க முடியாது. முயற்றின்மை, ஒருவேளை முயற்சி நம்ம கிட்ட இல்ல, அதாவது அறிவதற்கு முயற்சி வேண்டும். ஒரு விஷயத்த படிக்கணும், ஆர்வம் வேணும்னா அதுக்கு முயற்சி வேணுமே. நான் போய் உட்காரணுமே ஒரு இடத்துல வந்து. வீட்லயோ ஒரு ஏதோ ஒரு இடத்துல ஒரு லெக்சர் நடக்குது, நான் ஆன்லைன்ல கேட்கிறேனோ, நேரா போய் கேட்கிறேனோ, அதை வந்து கேட்கணும் அப்படின்னு முயற்சி இருக்கே அதுல. நேரத்தை கொடுக்குறேன், என்னோட மனசை அதுல வைக்கிறேன், புத்தியை வைக்கிறேன். முயற்சி நம்ம கர்மேந்திரியங்களால செய்யற செயலா இருக்கலாம், அறிவு கருவிகளால கிரகிக்கின்ற விஷயங்களா இருக்கலாம், என்னவா வேணாலும் இருக்கலாம். அந்த இடத்துல முயற்சி என்பது மிக முக்கியம். ஒருவேளை முயற்சி செய்யல, என்னால அதெல்லாம் செய்ய முடியாது, நான் பண்ண, வாயால சொல்லுவாங்க, வாயால பாயசம் வைக்கிறதுமாங்க இல்லையா, வாயால எல்லாம் சொல்லுவாங்க, ஆனா ஒன்னும் காரியத்துல இருக்காது. சில சமயம் குடும்பத்தினரே கூட ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இந்த மாதிரி வாயால வந்து அப்படி இருப்பேன் இப்படி இருப்பேன், ஒரு 10 வருஷம் கழிச்சு 15 வருஷம் கழிச்சு பார்த்தா ஒண்ணுமே சாதிக்காம குடும்பத்தினரையும் கஷ்டப்படுத்தி. ஏன்னா நம்மளுடைய வாழ்க்கை வந்து நம்மை மட்டும் சார்ந்ததல்ல, நம்மை சுத்தி மனிதர்கள் இருக்கிறார்கள். நம்மளுடைய இமீடியட் ஃபேமிலி, அவங்க வந்து நம்ம செய்யற நல்லது கெட்டது எல்லாத்துலயும் வந்து அவங்க பங்கெடுத்து கொள்ளக்கூடியவர்கள். சோ நாம அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் நிறைய இருக்கின்றன. அப்ப அதெல்லாம் தட்டி கழிக்கிற மாதிரி நான் முயற்சி எல்லாம் பண்ண மாட்டேன். நான் ஏதாவது சில பேர்லாம் ரொம்ப பிடிவாதமா நீங்க பார்க்கலாம். ஒரு அரகன்ஸ் என்னன்னா, ஏதாவது ஒண்ணு பண்ணிருப்பாங்க, அது சரியாகும், அதுக்கப்புறம் லைஃப் டைம்ல அதை பண்ணவே மாட்டாங்க. ஏன்னா என்னோட இன்ஸ்டிங் சொல்லிச்சு, அதை சொல்லிச்சு. சோ வாட்? வாழ்க்கையில தோத்து போகாதவங்க யாரு? முயற்சியை விடுறதுக்கு ஒரு ப்ராப்பர் ரீசன் கூட அவங்கள்ட்ட இருக்காது. அவங்களுக்கு என்னவோ பிடிக்காது, அந்த அந்த அது இனிமே அந்த பக்கம் நான் போக மாட்டேன். சில ஊர்களுக்கு போகாத ஆள்லாம் நான் பார்த்திருக்கேன். சில இடங்களை அவாய்ட் பண்றவங்கள, அதாவது நிஜமாவே ரொம்ப மனக்கசப்பான ஏதோ ஒன்று நடந்துடுச்சுன்னா வேற விஷயம். ஆனா லேசா ஒரு முயற்சி, நான் எங்கேயோ போனேன், யாரோ எனக்கு கதவை திறக்கல, பேசல, அதுக்கப்புறம் அது அப்படியே கம்ப்ளீட்டா கட். அப்படி இல்லை. என்ன ரீசன், நம்மளோட குறிக்கோள் என்னங்கிற கிளாரிட்டி இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா முயற்சி சரியா செய்வோம். முயற்சி சரியா செஞ்சா வாழ்க்கையில வெற்றி, இன்பம், செல்வம் எல்லாம் கிடைக்கும். ஆனா முயற்சியின்மை, நான் முயற்சி செய்யலைன்னா என்ன ஆகும்? இன்மை புகுத்தி விடும். இன்மைனா என்ன? வறுமையை நம் மீது திணித்து விடும். வறுமைனா பணம் இல்லாம போகிற வறுமை, ரொம்ப கஷ்டமான வறுமை, யாருக்கும் வர வேண்டாம் அது வந்து. அது மட்டும் இல்ல, வாழ்க்கையில வந்து நிம்மதி இல்லாமல், அன்பு இல்லாமல், ஏகப்பட்ட போராட்டங்களுடன் வாழ்க்கை தொடரும். இன்மை புகுத்தி விடும். இந்த புகுத்தி விடும்னா கண்டிப்பா அவனை கூட தள்ளிடுங்கிறார். சும்மா ஒண்ணு விடாது ஒண்ணு. என்னது? அடக்கம் அமரருள் உய்க்கும் அடங்காமை ஆறிருள் உய்த்து விடும்னார் இல்லையா? கொண்டே உனக்கு நரகத்துல தள்ளிடும் நீ அடக்கம் இல்லாம. அதே மாதிரி இங்க முயற்சி இல்லாமல் இருந்தால் நீ வறுமை படுகுழியில் தள்ளப்படுவாய். வாழ்க்கையில நீ இகழ்ச்சி, வறுமை, தோல்வி, எல்லா தோல்வி வந்து ஆல்ரெடி வந்துருச்சு. நீ வந்து முயற்சியில கைவிட்டேனா, அதாவது நிகழ்காலத்தை கோட்டை விடக்கூடாதுங்கிறது ரொம்ப முக்கியமான செய்தி. இந்த அதிகாரத்துல நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, இப்ப என் கையில என்ன இருக்கோ அதை நான் சரியா பண்ணணும், சிறப்பா பண்ணணும். நான் வந்து ஆகாசத்துல கோட்டை கட்டிட்டு எப்ப பாரு நான் வருங்காலத்துல அப்படி இருப்பேன் இப்படி, அதெல்லாம் வேற. இன்னைக்கு ஹியர் அண்ட் நவ் என்ன பண்ற, திஸ் மொமெண்ட் என்ன பண்ற, இன்னைக்கு உன்னோட உருப்படியான காரியம் என்ன, உன்னுடைய கடமைகள்லாம் சரியா செஞ்சியா, அது எவ்வளவு சிறப்பா பண்ண, இன்னும் சிறப்பா எப்படி பண்ண முடியும், அதுல உன்னுடைய ஆர்வம் வந்து அப்படியே கொப்பளிக்க வேண்டாம். அதுதான் முயற்சி. அது இருந்தா நிச்சயமா வந்து வெற்றி, இன்பம் எல்லாம் வரும். ஆனா முயற்சி இல்லாம நீ நேரத்தை நீங்கெல்லாம் நம்ம சொல்லவே வேண்டாம். சும்மா இருந்து, யாரும் சும்மா இருக்கிறதுன்னு யாரும் கிடையாது. கையில ஒண்ணு மொபைல் அப்படின்னு, அதுக்கு வந்து ஒரு சுவாமி அழகான பேர் கொடுத்தாரு. என்னது? ஸ்ரோத்ர பைசாச்சம். பிசாசு, காது கிட்ட இருக்கிற பிசாசு மாதிரி எல்லாரும் காதுல வேற ஒண்ணு மாட்டிக்கிறோம். பாட்டுக்கு என்னமோ பேசுறோம், என்னமோ கேட்கிறோம், என்னமோ ஒரு வேற உலகத்துக்கு எஸ்கேபிசம் தானே. நம்ம என்டர்டெயின்மெண்ட்டுக்காக நீங்க ஒரு 10 நிமிஷமோ அரை மணி நேரமோ பாக்குறது நான் சொல்லல. ஆனா என்னுடைய கடமைகளை எல்லாம் நான் வந்து செய்யாம நான் வேற ஏதோ ஒரு உலகத்துல அப்படியே மூழ்கி இருப்பேன். எனக்கு என்டர்டெயின்மெண்ட் தான் முக்கியம். நான் வேற எதுவும் உருப்படியா காரியம் பண்ண மாட்டேன், சொசைட்டிக்கு ஒன்றும் கான்ட்ரிபியூட் பண்ண மாட்டேன், எங்க குடும்பத்துக்கும் நான் ஒன்றும் செய்ய மாட்டேன், என்னோட வாழ்க்கைக்கு நான் எதுவும் செஞ்சுக்க மாட்டேன். ஆனா நான் ஏதோ ஒரு கற்பனை உலகத்துல மிதந்துட்டு இருப்பேன் அப்படிங்கிறது ரொம்ப நல்ல விஷயமா அது. அப்படி என்டர்டெயின்மெண்ட்ல மூழ்கி போனா என்ன ஆகும்? வாழ்க்கையில அவனுக்கு வந்து பேரு புகழ் எல்லாத்தையும் இழக்க வேண்டியிருக்கும், அவமரியாதையை சந்திக்க வேண்டியிருக்கும், வறுமை வந்து சூழும். அது அவனோட உடல் நலத்துக்கும் நல்லதில்லை, மனநலத்துக்கும் நல்லதில்லை. யாரை கேட்டா என்ன சொல்வீங்க? டிப்ரெஷன்ல இருக்கு. என்ன டிப்ரெஷன்? டிப்ரெஷன் எப்படி வரும்? டிப்ரெஷன் வந்தாலும் இன்னொரு டக்குன்னு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு ரெடி ஆகி வந்து அடுத்த வேலையில இறங்க வேண்டாமா? நம்ம ஒர்க் இஸ் தெரப்பி. நீங்க பாத்தீங்கன்னா
அருள் அன்னை சாரதா தேவியார் அவங்களோட வாழ்க்கையில ஒரு அருமையான விஷயம். அதாவது அவங்க ஜெயராம் பாட்டிங்கிற தன்னுடைய சொந்த கிராமத்துல இருந்துட்டு இருக்காங்க. திருமணம் முடிந்த பிறகு ஒரு குருதேவர்கிட்ட போய் அவங்க சேரல. தட்சிணேஸ்வரத்துக்கு போறதுக்கு முன்னாடி இங்க இருக்காங்க. ஒரு 18 வயது பெண். கிராமத்துல தண்ணி எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. கணவரை பார்க்கணும்னு இருக்கு. ஆனா சரியான நேரத்துல கொண்டு போய் விடுவாங்க அப்படின்னு இருக்காங்க. அப்போ ராமகிருஷ்ணர் காளியின் தரிசனம் எல்லாம் பெற்று அவரை பத்தி விஷயங்கள்லாம் ரொம்ப தெரிய ஆரம்பிக்கும் பொழுது ஊர்ல என்ன பேசிக்கிறாங்கன்னா, சாரதையின் கணவருக்கு பைத்தியம் பிடிச்சிருத்து, அவர் லூஸ் ஆயிட்டார் அப்படின்னு அரசல் புரசலா தண்ணி பிடிக்கிற இடத்துல எல்லாம் பேசிக்கிறாங்க. சாரதா அம்மாவோட அம்மாவுக்கும் இந்த செய்தி ரொம்ப வருத்தத்தை தருது. போய் ஒரு பைத்தியத்துக்கா என்னுடைய மகளை திருமணம் செய்து கொடுத்தேன்னு அவங்களும் சொல்றாங்க. இந்த செய்திகள்லாம் சேர்ந்து அவங்க இதயத்தை சுக்குநூறா உடைக்கிற மாதிரி இருக்கு. என்னோட கணவருக்கா பைத்தியம் பிடிச்சிருச்சு? இல்லையே, நான் சில வருஷங்கள் முன்னாடி கூட அவரை பார்த்தேனே காமார்புதூர்ல அப்படிலாம் நினைச்சுக்கிறாங்க. அப்போ அது டிப்ரெஷன் இல்லையா, பெரிய சோகம் இல்லையா? அதுல இருந்து எப்படி மீள்றது? அந்த மாதிரி ஒரு நிலையில இருக்கிற ஒரு பொண்ணு அந்த காலத்துல என்ன பண்ணிருப்பா? எல்லாம் அப்படியே ஓரமா படுத்துக்கிட்டு சாப்பிடாம தூங்காம ஒரு அப்படி டிப்ரெஷன்ல இருக்கா வந்து. அப்படி இல்ல சாரதாம்மா. நீங்க பாத்தீங்கன்னா இன்னும் அதிகமா இழுத்து போட்டுக்கொண்டு வேலை இருக்கும் கிராமத்து வீடுகள்ல. போய் வந்து தண்ணி எடுத்துட்டு வரணும், ராட்டி தட்டணும், தம்பி எல்லாம் தங்கைகள்லாம் கவனிக்கணும், நெல்லு குத்தணும், ஏகப்பட்ட வேலைக்கு பஞ்சமே கிடையாது. காலையில இருந்து இரவு வரைக்கும் டொமஸ்டிக் ஒர்க். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, பிற்காலத்துல நான் அவ்வளவு வேலை செய்வேன், இந்த பெண்களுடைய பேச்செல்லாம் என் மனசை பாதிச்சாலும் அந்த வேலைகள்ல வந்து நான் மனசை வந்து செலுத்திடுவேன். அப்ப வந்து அந்த அந்த கஷ்டம் நமக்கு தெரியாதுங்கிறாங்க. அதாவது ஒர்க் இஸ் அ தெரப்பி. அது நம்ம மறந்துடுறோம் நிறைய நேரம். ரொம்ப மனசு வருத்தமா இருக்கும்போது ஏதோ ஒரு இடத்த கிளீன் பண்றோம், ஏதோ ஒரு முயற்சி தான், ஏதோ ஒரு வேலை பண்றோம்னா மைண்ட் வந்து நமக்கு சரியா அப்புறம் கோஆபரேட் பண்ண ஆரம்பிக்கும். எதுவுமே பண்ணாம அப்படியே போட்டது போடபடி உட்கார்ந்துருந்தா வாழ்க்கையில எதுவும் செய்ய முடியாது. ஆனா அவங்க வருத்தப்படுவாங்க. ஒரு அம்மாட்ட போய் சொல்லுவாங்க, அவங்க பானுன்னு சொல்லிட்டு அவங்களுடைய சொந்தக்காரங்க ஒருத்தவங்கள்ட்ட போய் சொல்லி அழும்போது அவங்க சொல்லுவாங்க, இல்ல உன்னுடைய கணவர் வந்து கடவுளுடைய அம்சம் நிறைஞ்சவர், அவர் சும்மா சாதாரண ஆள் இல்லம்மா, நீ எப்படிலாம் வருத்தப்படாத அப்படின்னு. அதை இவங்க பிற்காலத்துல அதுக்கப்புறம் அவங்க அப்பா வந்து கூட்டிட்டு போனாரு. அவங்க குருதேவர்கிட்ட போய் பார்த்தாங்க, அங்கேயே தங்கினாங்க, அதெல்லாம் இருக்கு. ஆனா பிற்காலத்துல அவங்க மற்றவங்களுக்கு அருளுரை பெருசா அவங்க ஒன்னும் ஸ்பீச் எல்லாம் கொடுத்தது இல்லை. ஆனா சாதாரணமா பேச்சு வழக்குல சொல்லும் பொழுது இந்த விஷயத்த சொல்றாங்க. நான் வந்து ஒரு நிமிஷம் கூட சும்மா இருக்க மாட்டேன், எல்லா நேரமும் ஆக்டிவா. வாழ்க்கையில கடைசி காலம் வரைக்கும் அந்த அம்மா அப்படித்தான் இருந்தாங்க. பெரிய ஒரு ஆன்மீக உலகத ஒரு பெரிய ஒரு அன்னையாக ராமகிருஷ்ண மடத்துக்கே சங்கஜனனி ஆன பிறகு கூட அவங்க வந்து வேலை செய்யறதை நிறுத்தல. எதுக்கு சொல்ற? முயற்சி. அது வந்து என்ன நம்ம உடம்புக்கு என்ன முயற்சி கொடுத்தோம், என்ன வேலை பார்த்தோம், உடம்பால என்ன செஞ்சோம், மனசால என்ன செஞ்சோம், புத்தியால என்ன செஞ்சோம், ஆக்டிவா வச்சிருக்கிறது தான் உயிரோட்டம் உள்ள வாழ்க்கை. அப்படி வாழணுமே தவிர சோம்பேறித்தனத்திற்கோ இந்த மாதிரி என்ன சொல்றது மனச்சிதறல்கள், கவனச்சிதறல்கள், முக்கியமா டிப்ரெஷன், மனச்சோர்வெல்லாம் வராது. நம்ம ஒழுங்கா செயலின் தன்மையை புரிந்து கொண்டோம் என்று சொன்னால் நமக்கு மனச்சோர்வு வர வாய்ப்பே இல்லை. வாழ்க்கைனா கஷ்டம் வரும், வராதுன்னு யார் சொன்னீங்க? யார் வாழ்க்கை வேணா எடுத்து பாருங்க, ஈஸியா இருந்ததா? சுவாமி விவேகானந்தரோட கடிதங்களை படிக்கிறோம், எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காரு சுவாமிஜி. அந்த மாதிரி இன்னொருத்தர் லைஃப்ல கஷ்டப்பட்டிருப்பாருன்னு சொல்ல முடியல. அவர் நினைச்சிருந்தா வந்து இந்தியாவுக்கே திரும்பி வந்திருக்க வேண்டாம், அவ்வளவு கஷ்டம். ஆனா வந்து இங்க இருந்து போனதே ரொம்ப கஷ்டம். அப்புறம் அமெரிக்கால போய் 4-5 வருஷம் இருந்து திரும்பி வந்து, அதெல்லாம் சாதாரண ஒரு மனிதன் சந்திக்கின்ற சவால்களே அல்ல. எத்தனை விதமான அவதூறுகள், விமர்சனங்கள், அதுல எவ்வளவு ஏமாற்றங்கள், எவ்வளவு துரோகங்கள், என்னென்னவோ சந்திச்சிருக்காரு. அதெல்லாம் வந்து மனசு விட்டு போயிடும். எஸ்பெஷலி பிரம்மஞானியா இருக்கிற அவர்லாம் எப்படி அதுக்கப்புறம் செயல்புரின்னு நிறைய பி ஆக்டிவ், பி மாரல், பி பிரேவ், எல்லாத்தையும் உங்களோட தோல் மேல எடுத்துக்கொண்டு எல்லா சேவை செய்யுங்க, அதை செய்யுங்க, இதை செய்யுங்கன்னு எல்லாரையும் இது பண்ற எப்படி சொல்றாரு? ஏன்னா ஒரு உயர்ந்த லட்சியம் மனசுல இருக்கு, அதனாலதான் அப்படி செய்ய முடியும். ஆக நாமும் அந்த முயற்சி செய்யாம இருந்தா வறுமை வந்துவிடும் அப்படிங்கிறத கவனமாக குறித்து கொள்ள வேண்டும். முயற்சி செய்தால் நிச்சயமாக திருமகள் நம்மிடம் வருவாள். அததான் அடுத்த குறளையும் சொல்றார். மடி உளாள் மாமுகடி என்ப மடி இலான் தாழ் உளாள் தாமரையினாள். மடி உளாள் மாமுகடி என்ப மடி இலான் தாழ் உளாள் தாமரையினாள். மாமுகடினா ஜேஷ்டாதேவி, மூதேவின்னு சொல்றோம் இல்லையா? அதாவது இவளுடைய அக்கா, மகாலட்சுமி தாயாரோட அக்கா. அவளுக்கு வந்து தவ்வை அப்படின்னு இன்னொரு இடத்துல பார்த்தோம். அவ்வித்து அழுக்காறு உடையானை செய்யவள் தவ்வையை காட்டிவிடும். பொறாமப்படுறவங்க கிட்ட இருந்து செல்வம் நீங்கிவிடும். செல்வ திருமகள் அவனை விட்டு போயிடுவா. என்ன பண்ணுவா? பொறாமப்படுறவங்க கிட்ட தன்னோட அக்காவை அமுச்சுடுவான்னு அங்க சொன்னார். அந்த மாமுகடி எங்க இருப்பாளாம்? மடி உளாள். யாரு சோம்பேறித்தனத்தோடு இருக்கானோ அந்த சோம்பேறித்தனத்தில் கரிய மூதேவி வாழ்கிறாள். மாமுகடி.
அவனை வந்து அவனிடம் வறுமை, அதாவது வாழ்க்கையில வந்து ஒரு எந்த விதமான வளர்ச்சியும் இல்லாமல் அப்படியே வந்து சோர்ந்து போய் ஒரு டல்லா அப்படி ஒரு அழுத்தப்பட்ட நிலைக்கு அவன் அவன் கடவுள் இல்லை எதுவும் செய்யல. இவனுடைய சோம்பேறித்தனத்தில் அவள் வாழ்கிறாள். சோம்பேறித்தனம், மடி உளாள் அவனிடம் இல்ல. அவன் கிட்ட இருக்கக்கூடிய சோம்பேறித்தனத்துல மூதேவி வாழ்கிறாள். சோம்பேறித்தனத்தை உதறிட்டா அவ போயிடுவா. அப்ப இது நம்ம கண்ட்ரோல்ல தான் இருக்குங்கிறது தெரிகிறது. சும்மா ஒண்ணும் வந்து மூதேவி வரமாட்டா. மூதேவி வரா அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்னா, நம்ம கிட்ட முயற்சி இல்லாம நம்ம சோர்ந்து போய் உட்கார்ந்துட்டோம்னு சொன்னா, அலட்சியமா இருந்துட்டோம்னு சொன்னா கண்டிப்பா மூதேவி நம்ம கிட்ட வருவா. சரி, மடியிலான் தாழ்வுளாள் தாமரையினாள். தாமரையினாள்னா என்ன? செய்யவள், அதாவது திருமகள் யார்கிட்ட இருப்பாளாம்? மடியிலான், சோம்பேறித்தனத்தின் சுவடே இல்லாதவனுடைய தாழ் உளாள். தாழ்னு சொன்னா அவனுடைய முயற்சியில், தாளாட்டி தந்த பொருள் எல்லாம் தக்கார்க்கு வேளாண்மை செய்த பொருட்டு. இந்த தாளாண்மைங்கிற வார்த்தை இதுல கூட பார்த்தோம் நம்ம. இதுக்கு முன்ன இந்த அதிகாரத்திலே கூட வந்தது. அதாவது தாள் அப்படின்னு சொன்னா முயற்சின்னு அர்த்தம். 6:1:7. 4வது குறள்லயே பார்த்தோம். தாளாண்மை இல்லாதான் வேளாண்மை பேடிகை வாளாண்மை போல கெடும். தாளாண்மை இல்லாதான்னு சொன்னார். முயற்சி. தாளாண்மைன்னு சொன்னா முயற்சி. மடியிலான் தாழ்வுளாள். யாரிடம் சோம்பேறித்தனமே இல்லையோ, யார் முயற்சி செய்கிறானோ அந்த முயற்சியில் திருமகள் இருக்கிறாள். நல்லா கவனிக்கணும். சோம்பேறித்தனத்தில், பண்பதான் சொல்றாருங்க, ஆளை சொல்லல. ஒரு ஆளை பார்த்து இவன் சரியான தரித்திரம் புடிச்சவன் சொல்றது. புடிச்சவன அவனை விட்டு தரித்திரம் விலகும்னு தெரிகிறது. அப்போ தரித்திரம்னு வறுமைன்னு சொல்லப்படுற விஷயம், மூதேவி ஸ்ரீதேவி இதெல்லாம் யாருக்கு எங்கன்னா அந்த குணங்கள்ல இருக்கு. சோம்பேறித்தனத்துல மூதேவி இருக்கு. சுறுசுறுப்பாக சோம்பேறித்தனத்தை உதறி தள்ளி செய்கின்ற முயற்சியில திருமகள் இருக்கிறாள். அதுதான் விஷயம். ஆக நம்ம கிட்ட மூதேவி இருக்கணுமா ஸ்ரீதேவி இருக்கணுமான்னு நம்ம தான் டிசைட் பண்ணுவோம். நம்ம கையில தான் இருக்கு இந்த விஷயம். நம்ம சோம்பேறியா இருந்தோம். நிறைய பேர் வீட்டுல பாத்தீங்கன்னா கண்ட நேரத்துக்கு சாப்பிட்டு கண்ட நேரத்துக்கு தூங்கி காலையில அப்படியே வந்து என்ன சொல்றது, ஒரு 9 மணி 10 மணி வரைக்கும் பெட் எல்லாம் போட்டு தூங்கி சூரிய உதயத்துக்கு எழுந்துக்காம, இதெல்லாம் சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. சூரியோதயத்துல யார் தூங்குறானோ அவனிடமிருந்து திருமகள் விலகி சென்று விடும். பெரிய பாப்பம் சொல்லியிருக்கு. அதெல்லாம் வேற வழி இல்ல, நைட் ஷிஃப்ட் தான் போறோம், அது வேற விஷயம். ஆனா பொதுவா வந்து இரவு நேரத்துல தூங்கி அதிகாலையில எழுந்து நம்முடைய கடமைகள்லாம் சரியா செய்யணும் அப்படிங்கிறது முயற்சி தானே. நம்ம தானே குழந்தைங்களுக்கு ரோல் மாடலாம். 10 மணிக்கு தூங்கிட்டு குழந்தைங்களுக்கு எப்படி ரோல் மாடலா இருக்க முடியும்? ஆக திருமகள் எங்க வாழ்கிறாள், மூதேவி எங்கு வாழ்கிறாள் இந்த குறள் என்பன என்று பெரியோர்கள் சொல்லுவார்கள். மாமுகடி மடியுளாள். மாமுகடின்னு சொன்னா அந்த ஜேஷ்டாதேவி என்று சொல்லப்படும் அந்த மூதேவி சோம்பேறித்தனத்தில் இருக்கிறாள். தாமரையினாள் மடியிலான் தாழ்வுளாள். தாமரையினாள்னா திருமகள் சோம்பேறித்தனம் இல்லாதவனுடைய முயற்சியில் இருக்கிறாள். நம்ம முயற்சி ஒண்ணு பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னு சொன்னாலே, நீ ஒரு அடி எடுத்து வச்சா இறைவன் 10 அடி எடுத்து வைக்கிறான்னு சொல்றாங்க. முயற்சியில் திருமகள் இருக்கிறாள். திருமகளுடைய வாசஸ்தானம் எதுன்னு பாரதியார் கூட ரொம்ப அழகா பாட்டெல்லாம் பாடியிருப்பார். திருமகள் எங்கு இருக்கிறாள் அப்படின்னு முயற்சியில இருக்கா. நம்மளோட எஃபர்ட் இருக்கு இல்லையா, அந்த எஃபர்ட்ல திருமகள் இருக்கா. செல்வம் இருக்கு. அந்த ஸ்ரீன்னு சொல்லக்கூடிய திருமகள் அங்கு வசிக்கிறாள். அப்ப நம்ம கிட்ட திருமகள் இருக்காளா இல்லையா? முயற்சி இருக்குன்னா நிச்சயமா திருமகள் இருக்காள் நம்ம புரிஞ்சுக்கணும் என்று பெரியோர்கள் சொல்லுவார்கள். அடுத்தது, பொறியின்மை யார்க்கும் பழி என்று அறிவறிந்து ஆழ்வினை இன்மை பழி. பொறியின்மை யார்க்கும் பழி என்று அறிவறிந்து ஆழ்வினை இன்மை பழி. பொறியின்மை, பொறின்னு சொன்னா இந்த இடத்துல இந்திரியம்னு அர்த்தம் இல்லை. பொறின்னு சொன்னா விதி. அதாவது எனக்கு வந்து அந்த கொடுப்பினை எனக்கு இல்லைங்க. எனக்கு வந்து அது ஜாதகத்திலே இல்லை. இப்ப ரொம்ப ஜாதகம் ஜோசியம், இந்து மதம்னா என்னன்னா கடைசியில ஜாதகம் ஜோசியம்னு முடிவு பண்ணிட்டோம்ல, நம்ம அந்த லெவல் கொண்டு விட்டோம்ல. சுவாமி விவேகானந்தர் என்ன சொன்னார்? ட்ரூ ரிலிஜன், ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் இறைமை நிறைந்திருக்கிறது, தெய்வீகத்தன்மை நிறைந்திருக்கிறது. அதுதான் ஒரிஜினல் பியோர் வேதிக் ரிலிஜன். ஆனா இன்னைக்கு நம்ம என்ன பண்ணிட்டோம்னா, அந்த ஜோதிஷம் அப்படிங்கிறது ஒரு உயர்ந்த சாஸ்திரம். அது வந்து எந்தெந்த திதியில என்னென்ன கர்மா பண்ணணும் அப்படிங்கிறத நிர்ணயம் செய்வதற்காக ஏற்பட்டது. ஆனா தனிப்பட்ட மனிதனோட அது தொடர்பு படுத்தி அதற்கு அதீதமான முக்கியத்துவம் கொடுத்து, எனக்கு இப்ப டைம் சரியில்லை, எனக்கு என்னோட ராசிக்கு இதெல்லாம் நடக்காது, இந்த ராசி கல்லு ராசி இந்த விஷயத்துல எப்பேற்பட்ட ஒரு மார்க்கெட், எப்பேற்பட்ட உலகம், எப்பேற்பட்ட ஒரு பிசினஸ் நடந்துட்டு இருக்கு பாத்தீங்களா?
இங்க திருவள்ளுவர் சொல்கின்ற விஷயம் என்னன்னா, பொறியின்மை யாருக்கும் பழி என்று. எனக்கு வந்து வினை பயன் அனுகூலமாக இல்லை, அதுதான் பொறியின்மை. பொறியின்மைனா நான் எவ்வளவோ முயற்சி பண்றேன். சில பேர் பாத்தீங்கன்னா முயற்சியே ரொம்ப பண்றது இல்ல, ஆனா அவங்களுக்கு எல்லாம் கிடைக்குது, டக்கு டக்கு டக்குன்னு கிடைக்குது. ஆனா நான் அவ்வளவு கஷ்டப்பட்டு முயற்சி பண்றேன், ஆனா எனக்கு எதிர்பார்த்த பலன் கிடைக்கவில்லை அப்படின்னா எனக்கு ஏதோ முன்வினை பயன் சரியா இல்லை. எனக்கு வந்து எனக்கு என்னமோ ஒரு புண்ணியம் இல்லை அப்படி சொல்றேன். எனக்கு புண்ணியம் இல்லை அப்படி போல நடக்கல. அது வந்து எவ்வளவோ முயற்சி பண்ணுங்க, அந்த காரியம் எனக்கு நடக்கல அப்படி சொல்றோம் இல்லையா. பொறியின்மை யாருக்கும் பழி என்று. அதாவது உன்னோட முன்வினை பயன் வந்து சரியா அனுகூலமா இல்லாதது வந்து பழி கிடையாது, அது வந்து மோசமான விஷயம் கிடையாது. ஆனா அறிவறிந்து ஆழ்வினையின்மை பழி. பழினா என்ன? பெரியோரால் பழிக்கப்படக்கூடியது எது தெரியுமா? உன்னுடைய முன்வினை பயன் தாறுமாறாக இருப்பது வந்து பழிக்கப்படாது. என்ன பண்றது, உனக்கு வந்து அந்த மாதிரி விதிச்சிருக்கு, பரவாயில்ல. அதை வந்து பெரியவங்க தவறா நினைக்க மாட்டாங்களாம். அது பழிக்கு காரணமாகாது. ஆனா அறிவு அறிந்துனா அறிய வேண்டியவற்றை அறி. சரி, இதுதான் என்னோட கிவன், இது சொல்லுவாங்க இல்லையா, கை ரேகையை நம்புறதை விட கைய நம்புப்பா, உன் கையில முயற்சி இருக்குப்பா, நீ முயற்சி பண்ணுப்பா. அறிவு அறிந்து அறிய வேண்டியவற்றை அறிந்து, என்னெல்லாம் வாழ்க்கையில நான் வந்து முன்னேறதுக்கு என்ன வழிங்கிறத பார்த்து அதுக்குள்ள ஸ்கில் எல்லாம் எடுத்து அறிவறிந்து ஆழ்வினையின்மை பழி. அறிய வேண்டியவற்றை அறிந்து முயற்சி செய்யாமல் இருப்பதுதான் பழிக்கு காரணம். உன்னோட முன்வினை பயன் ஒரு மாதிரி இருக்கிறது, அது பிரச்சனை இல்லை. ஆனா நீ அறிய வேண்டியதை அறிந்து முயற்சி செய்யாமல் இருக்கிற பத்தியா, அதுதான் ரொம்ப பழிக்கு காரணமான விஷயம். எல்லாரும் ஏளனமாக உன்னை வந்து மதிக்காம போறதுக்கு காரணம் வந்து உன்னோட முன்வினை இல்லை. எனக்கு ஜாதகத்துல சந்திரன் அங்க இருக்கு, கேது இங்க இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காரு, அது விஷயம் இல்லை. நீ முயற்சி பண்ணலப்பா, நீ அறிய வேண்டியதை அறியல. நீ எப்பேற்பட்ட சூழ்நிலையை நீ சரியா முயற்சி பண்ணி, அதான் சொல்ற. அதையும் வந்து இதை வச்சே சொல்லுவாங்க, அதான் நான் முயற்சி பண்ண விடாம இந்த கிரகம் தடுத்துரும் அப்படிம்பாங்க. அதெல்லாம் கிடையாது. இறைவன் என்ன அவ்வளவு கொடூரமானவரா? நான் வந்து எவ்வளவு மோசமான முன்வினை பயன் கூட இருக்கட்டும், நான் முயற்சி பண்றேன் அப்படின்னு முயற்சி பண்ற எனக்கு அவர் அனுகிரகம் பண்ணாம போயிடுவாரா? முயற்சியில திருமகள் வாழ்கிறாள் இப்பதானே பார்த்தோம். அப்ப அந்த முயற்சி காலதாமதம் ஆனாலும் பின்னாடி எனக்கு வந்து அது வெற்றியை கொண்டுதான் தரும். நான் அதுக்காக முயற்சி பண்ணாம இருக்க முடியுமா? எனக்கு ஜாதகம் சரியில்லைன்னு நான் இழுத்து போத்தி தூங்க முடியுமா? நான் வந்து இது ஒரு காரணமா? பொறியின்மை யாருக்கும் பழி என்று. இது இன்னொரு விதமாவும் அங்க நான் உரையில பார்க்கலாம்னா ஒரு மீனிங் தோன்றுகிறது. என்னன்னா, மாற்றுத்திறனாளிகளை பார்க்கிறோம். அவங்களுக்கு பார்த்தோன்னா பொறியின்மை, அவங்களுக்கு வந்து ஏதோ ஒண்ணு கண்ணு தெரியல, காது கேட்கல, நடக்க முடியல, ஏதோ ஒண்ணு இருக்கு. ஆனா அதுக்காக ஓஞ்சிட்டாங்களா அவங்க? எவ்வளவு சாதாரண மனிதர்களை காட்டிலும் பல மடங்கு சிறப்பாக அவர்கள் தங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துகிறார்கள். போராடுறாங்க லைஃப்ல. எப்படியோ வந்து முன்னுக்கு வரணும்னு பாக்குறாங்க, வந்து முயற்சி பண்றாங்க. பொறியின்மை யாருக்கும் பழி என்று. அவங்க வந்து உடல்ல வந்து மாற்றுத்திறனாளியாக பிறந்தது வந்து அவங்களோட இது கிடையாது. ஏதோ அவங்க முன்வினை பயன் வச்சுக்கலாம், அதுக்காக முயற்சி நிறுத்தினாங்களா அவங்க? அப்ப அவங்களே முயற்சியை நிறுத்தாத போது நாம வந்து அறிய வேண்டியவற்றை அறிந்து முயற்சி செய்யாமல் இருப்பதுதான் பழிக்கு காரணம். இந்த உலகத்துல பழி பாவம் ரெண்டுக்கு பயப்படணும்னு சொல்லுவாங்க. பாவம்னா பிற்காலத்துல நம்ம வர துன்பத்தை தரும். பழினா இந்த உலகத்துல வாழும்போதே யாரும் நம்மளை மதிக்க மாட்டாங்க. நீ உருப்படியா ஒரு செயலும் பண்ணலன்னா உலகம் உன்னை மதிக்காது, தூக்கி போட்டு போயிடுவாங்க. நம்ம ப்ரொஃபைல் அப்படிங்கிறது நம்மளா எழுதிக்கிற விஷயம் இல்லை. நான் சிவி எழுதுறேன், அது எழுதுறேன், ஏஐட்ட கொடுத்து நான் எனக்கு இதெல்லாம் தெரியும், அதை நம்ம இந்திரனா சந்திரனா நம்மள்ட்ட ஒரு வேலை கொடுத்தா நம்ம எவ்வளவு அழகா செய்யறோங்கிறத வச்சு அவங்க கண்டுபிடிச்சுப்பாங்க. இப்பெல்லாம் ரொம்ப ஸ்மார்ட் ஆயிட்டாங்க கம்பெனிஸ் எல்லாம். ஒரு இன்டர்வியூலயோ ஒரு வேலைக்கோ ஆள் எடுக்கும்போது அவங்களுக்கு தெரியுது நம்ம வாயால பேசுறது வேற, நம்மளை பத்தி நம்ம கொடுக்குற பிக்சர்லாம் வேற. நாம யாரு அப்படிங்கறத நம்மளோட செயல் தானுங்க கடைசியில காட்டும். நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கும்போது அந்த வாய்ப்பை நம்ம எப்படி பயன்படுத்துறோம்? அப்ப அந்த வாய்ப்பை நம்ம பயன்படுத்தணும்னா அதற்கான பயிற்சி நம்ம கிட்ட இருக்கணும்ல. அந்த பயிற்சிக்கு முயற்சி வேணும் தானே. அப்ப அறிவு அறிந்து ஆழ்வினை இன்மை, அதுதான் பழிக்கு காரணமே தவிர பொறியின்மை யாருக்கும் பழி என்று. எப்பேற்பட்ட குறள் இந்த குறள்லாம் நம்ம வந்து கோல்டன் லெட்டர்ஸ்ல எழுதி வைக்க வேண்டாமா? நம்ம வந்து இதை போய் ரொம்ப பெரிய விஷயமா வந்து, அதுவும் இப்ப பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு மோசமான ட்ரெண்ட் என்னன்னா, அந்த யூடியூப்ல எல்லாம் நம்ம விருப்பமே இல்லாம சும்மா அந்த ஜோசியக்காரங்க எல்லாம் வந்து, இந்த ராசி நேயர்களே உங்களுக்கு இது நடந்தே தீரும், இந்த 5 நாள்ல உங்க வாழ்க்கையை தலைகீழா மாறி போயிடும், அது நடந்துடும், பயத்தை பயங்கரமா கிளப்புறாங்க. அது பயம், ஐயோ என்ன ஆயிடும், அந்த கோயில்ல போய் விளக்கப்படுங்க, பயந்தா கடவுளை கும்பிடுறது. முன்வினை பயன் என்னமோ நடந்துட்டு போட்டோம், நான் என்ன பண்ண முடியும் அதுக்கு? நான் எப்பயோ செஞ்ச தவறுக்கு இப்ப பலன் வருதுன்னா வந்து அது கடவுளுடைய நான் என் கையில இருக்கிற முயற்சியை நான் எப்படி கைவிட முடியும்? எல்லாத்துக்கும் ஜஸ்டிபிகேஷன் சொல்லிட்டே இருக்கக்கூடாது லைஃப்ல வந்து. இது வந்து நமக்கு ரொம்ப சாதகம், ரொம்ப சௌரியமா போயிடும். ஆமா அது அதனாலதான் ஜோசியக்காரரே சொல்லிட்டாரு, நீங்க என்ன கை வச்சாலும் தொலங்காதுன்னு சொல்லிட்டு, அதனால ஒண்ணு பண்ணாம இருந்துட முடியுமா? இது ஒரு காரணமா? இந்த காரணம் எங்கேயாவது செல்லுபடி ஆகுமா? கோர்ட்டுக்கு போன ஜெயிக்குமா இந்த காரணம்? என்னுடைய முயற்சியில
எந்த குறையும் இருக்கக்கூடாது. என்னுடைய முன்வினை பயனால எனக்கு வாய்ப்புகள் தட்டி போகட்டும், எனக்கு வெற்றி கிடைக்காம போகட்டும், என்னோட முயற்சிகள்லாம் வந்து பலன் அளிக்காம போகட்டும், என்னமோ போகட்டும். ஆனா அது பிரச்சனை இல்லை. ஆனா இந்த காரணத்தை சொல்லிட்டு பொறியின்மை யாருக்கும் பழி என்று, என்னோட முன்வினை பயன் தாறுமாறாக இருந்தா அது பழிக்கப்படுவதில்லை. ஆனா அறிய வேண்டியவற்றை அறிந்து நான் முயற்சி செய்யாமல் இருக்கிறேன் இல்லையா, அதுதான் பழிக்கு காரணம். அடுத்த குறள். தெய்வத்தான் ஆகாது எனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும். தெய்வத்தான் ஆகாது எனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும். தெய்வத்தான் ரொம்ப ஃபேமஸ் குறள். தெய்வம்னு சொன்னா நம்முடைய முன்வினை பயனுக்கு தான் தெய்வம்னு ஒரு பேரு. பூர்வ ஜென்ம கிருத்தம் கர்ம தத் தெய்வம் இத்தி கத்தியத்தே. முன்வினை பயன், முற்பிறவிகள்ல நம்ம செஞ்ச புண்ணிய பாபங்கள் இருக்கு இல்லையா, அதுக்குதான் தெய்வம் அப்படின்னு பேரு. தெய்வத்தான் ஆகாது, உன்னோட முன்வினைப்படி உனக்கு இந்த காரியம் நடக்காதுப்பா அப்படின்னா கூட, எனினும் முயற்சி, நான் முயற்சி பண்ணேன், தன் மெய் வருத்த கூலி தரும். இந்த உடம்பால பாடுபட்டேன்ல, முயற்சி பண்ணேன்ல, அதுக்குரிய கூலி தரும். கூலி தரும்னா அதற்குரிய பயனை கொடுத்தே தீரும். ஓ, நான் ஐஏஎஸ்க்காக ட்ரை பண்றேன், கஷ்டப்பட்டு படிக்கிறேன், புக்கெல்லாம் வாங்கி படிக்கிறேன், கோச்சிங் சென்டருக்கு போய் படிக்கிறேன், ராத்திரி பகலா படிக்கிறேன், போனை தொடர்றதே இல்லை, இவ்வளோ படிக்கிறேன், ஆனா நான் வந்து கிளியர் பண்ண முடியல. சிஏ படிக்கிறேன், கிளியர் பண்ண முடியல. ஓகே, எனக்கு வந்து அது வந்து தெய்வத்தான் ஆகாது. நான் ஐஏஎஸ் ஆகணும்னு இல்லை, விதிப்படி நான் ஐஏஎஸ் ஆகணும்னு இல்லை, எனக்கு சிஏ பாஸ் பண்ண முடியும், இந்த ஜென்மத்துல நான் பாஸ் பண்ண முடியாதுன்னு இருக்கட்டும். தெய்வத்தான் ஆகாது எனினும் அந்த முயற்சி வீண் போகுமா? நான் படிச்சேன் இல்லையா, கஷ்டப்பட்டு 4 வருஷம் ப்ரிப்பேர் பண்ணேன் இல்ல, ஐஏஎஸ்க்காக ப்ரிப்பேர் பண்ணேன், சிஏக்காக, அந்த முயற்சி அதற்குரிய பலனை பெற்றே தரும். அப்ப யாரெல்லாம் இந்த மாதிரி கஷ்டப்பட்டு முயற்சி பண்ணி எக்ஸாம்ல பாஸ் பண்ணாதவங்க கூட ஒரு அருமையான கோச்சிங் சென்டர் ஆரம்பிச்சு பல பேரை கோச் பண்றாங்க. ஏன்னா இவங்களுக்கு விஷயம் புரிஞ்சிருக்கு, எக்ஸாம்ல தான் அவங்க கிளியர் பண்ணல. மற்றபடி அந்த உழைப்பு எப்படிங்க வீண் போகும்? அந்த உழைப்புனால அந்த 4 வருஷம் 5 வருஷம் நான் ஒரு படிப்புக்கு கொடுத்தேனே, அது வீண் போகுமா? ஒரு இடத்துல ஒரு பெரிய பிசினஸ் ஆரம்பிச்சேன், நடத்தினேன், திடீர்னு பார்த்தா அதுல வந்து அப்படியே எல்லாம் போயிடுச்சு, நஷ்டம் ஆயிடுச்சு. சரி, அதனால ஆனா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல என்கிட்ட, அந்த அனுபவம், அந்த அனுபவ அறிவு, எப்படிலாம் செய்யக்கூடாது, நான் என்னெல்லாம் தப்பு பண்ணேங்கிறது இப்ப எனக்கு தெரியும்ல, அது ஒரு பெரிய ட்ரெஷர் இல்லையா? அந்த அனுபவ அறிவு அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய. அதனாலதான் இன்னைக்கு ஏன் வேலைக்கெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ்டு 10 இயர்ஸ் 15 இயர்ஸ் ஏன் கேட்கறாங்க? அனுபவம் பேசும். உங்க வெற்றி தோல்வி பேசாது, வெற்றியாளர் அல்ல, அனுபவம் நிறைந்தவர்களை தான் உலகம் தேடுகிறது. முயற்சி தன் மெய் வருத்த கூலி தரும். உன்னோட உடம்பால நீ கஷ்டப்பட்ட இல்ல, அதற்குரிய பலனை கண்டிப்பா கொடுத்து, அதாவது உன் வாழ்க்கை வீணாகாதுப்பா. நீ வந்து உன்னுடைய முன்வினை பயன் வந்து அதனால தெய்வத்தான் ஆகாது எனினும், அதனால நீ வாழ்க்கையில ஒரு எக்ஸாம்ல நீ ஃபெயில் ஆயிட்டதுனால உன் வாழ்க்கை இருண்டு போயிடாது. இந்த நீட்டு படிக்கிற குழந்தைங்களுக்கு எல்லாம் சொல்லி தரணும், எக்ஸாமே வாழ்க்கை இல்ல. நீ காலையில தான் பாத்துட்டு இருந்தேன், இந்த கோட்டான்னு ராஜஸ்தான்ல ஒரு ஊர் இருக்கு இல்லையா, அந்த ஊர்ல வந்து இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு படிக்கிறவங்க எல்லாம் அங்கதான் போய் படிக்கிறாங்க நம்ம நாட்டுல. அதுல நிறைய பேர் வந்து பாஸ் ஆவாங்க, நிறைய பேர் ஃபெயிலும் ஆவாங்க. அப்ப என்ன செய்வாங்க, உடனே வந்து ஃபர்ஸ்ட் என்னது, இவ்வளவு நாள் நான் 8 மாசம் படிச்சு இந்த எக்ஸாம் கிளியர் பண்ண முடியல, உடனே தூக்கு போட்டுக்கிறேன். எங்க தூக்கு போட்டுக்கிறது? ஃபேன்ல. ஏன்னா சினிமாலாம் அப்படிதான் காட்டியிருக்காங்க. சோ அந்த ஊர்ல நீங்க பாத்தீங்கன்னா, அந்த ஊர்ல இருக்கிற ஹாஸ்டல்ஸ், அந்த இதெல்லாம் இருக்கு இல்லையா, கோச்சிங் சென்டர்ல எல்லாம் இருக்கக்கூடிய ஃபேனுக்கு ஒரு கூண்டு போட்டிருக்காங்க. எப்படி காத்து வருமோ எனக்கு தெரியாது. அந்த ஃபேன்ல டைரக்டா நீங்க தூக்கு போட்டுக்க முடியாது. எப்படி எல்லாம் யோசிக்க வேண்டிய, நிஜமா பார்த்தேன் நான் கூண்டு கூண்டா. அப்போ இந்த எக்ஸாம் ரிசல்ட் அப்படிங்கறத வச்சு நம்ம வாழ்க்கையை டிசைட் பண்றதா இல்ல, எனக்கு சம்திங் பெட்டர் இஸ் வெயிட்டிங் ஃபார் மீ, நான் இதை வச்சு வாழ்க்கையில முன்னேறாம போக மாட்டேன். முயற்சி தன் மெய் வருத்த கூலி தரும். இது ஒரு குறளும் நம்ம வந்து மிக இதயத்துல செதுக்கி வைத்துக் கொள்ள வேண்டிய குறட்பாக்கள். என்னுடைய முன்வினை பயன் வந்து எனக்கு வெற்றியை தராது, தெய்வத்தான் ஆகாது, நான் அந்த இலக்கை அடைய முடியாது அப்படின்னு எனக்கு விதி இருந்தா கூட, என்னுடைய முயற்சி அதற்குரிய பலன், நான் முயற்சி பண்ணதுக்குன்னு ஒரு பலன் இருக்குல்ல, என்னோட அறிவு வளர்ந்துருக்குல்ல, நான் எவ்வளவு இப்ப வந்து மெச்சூர் ஆயிருக்கேன்ல, நான் வந்து அடிபட்டு நிறைய விஷயங்கள் தெரிந்து கொண்டிருக்கேன்ல, அது எவ்வளவு, அது காசு கொடுத்து வாங்க முடியுமாங்க? ஒரு மாடியூல் படிச்ச அந்த விஷயத்த அந்த அனுபவிச்சு நான் ஃபர்ஸ்ட் ஹேண்டா நான் செஞ்சு பெற்ற அனுபவத்தை ஒரு புக்கு படிச்சு என்னால, ஒரு வீடியோ பார்த்தோம் என்னால அடைய முடியாது. பட்டுதான் தெரிஞ்சுக்கணும், அதுக்குதான் பட்டறிவுன்னு பேரு, அனுபவ அறிவு, அதுக்கு வேல்யூ ஜாஸ்தி. ஆக முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும் அப்படின்னா, அந்த முயற்சி அதற்குரிய பயனை கொடுத்தே தீரும். நான் வந்து பல பேருக்கு வந்து நன்றாக இந்த விஷயத்த சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆளா மாறுவேன் அப்படின்னு அர்த்தம். எப்படியோ அதாவது அந்த ஒரு இலக்கு வேணா கிடைக்காம போகலாம், ஆனா என்னோட முயற்சி வேஸ்ட் கிடையாது. முயற்சி வேஸ்ட் கிடையாதுங்கிறதா ரொம்ப முக்கியமான பாடம். அடுத்த குறள். ஊழையும் உப்பக்கம் காண்பர் உலைவின்றி தாழாது உழற்றுபவர். ஊழையும் உப்பக்கம் காண்பர், ரொம்ப முக்கியமான வார்த்தை என்னன்னா உலைவு இன்றினா மனச்சோர்வு இன்றி, தளர்ச்சி இன்றி, போ அப்படின்னு தூக்கி போடாம, அதான் உலைவு இன்றி. எத்தனை முறை தோற்று போனாலும்
தோல்வியில் தளராமல், உழைவு இன்றி, தாழாதுன்னா சோர்ந்து விடாமல், உழற்றுபவர்னா முயற்சியில் ஈடுபடுபவர், ஊழையும் உப்பக்கம் காண்பர். ஊழ்னா என்ன? அவங்களோட விதியையே மாத்திடுவாங்க. உப்பக்கம்னா உல்டா பண்ணிடுவாங்கன்னு அர்த்தம். என்னுடைய விதிப்படி இது எனக்கு கிடைக்கவே கிடைக்காது. ஆனா என்னுடைய முயற்சி எப்படி இருக்கு தெரியுமா? நான் விடாம முயற்சிக்கிறேன். இந்த முயற்சிக்குன்னு ஒரு பலன் இருக்கும்ல. அந்த பலனால அந்த ஊழே மாறிடுமா. உப்பக்கம்னா என்ன? அதுவே உல்டா ஆயிடும். எனக்கு வரவே கூட பாசிபிலிட்டியே இல்லாத ஒரு விஷயம் நடக்கும். எல்லாமே உலகத்துல ஜோசியம் ஜாதகப்படி தான் 100% நடக்குதா என்ன? அதுலயும் எத்தனையோ விஷயங்கள் அந்த மாதிரி அதோட நம்ம தொடர்பு படுத்தணும்னு அவசியம் இல்லை. ஆனா பொதுவா நம்ம புரிஞ்சுக்கலாம். நம்முடைய முயற்சியை பொறுத்து நம்முடைய வாழ்க்கை மாறுமே தவிர, விதியை கூட மதியால் வெல்ல முடியும் என்பது, முயற்சியால் வெல்ல முடியும் என்று திருவள்ளுவர் சொல்கிறார். எப்படி வேணா இருக்கட்டும், எவ்வளவு மோசமான விதியா கூட இருக்கட்டும், மகா பாப்பியா இருக்கட்டும், உனக்கு வாழ்க்கையில எதுவுமே சோபிக்காதுப்பா, ஒண்ணுமே நீ பிறந்ததே வேஸ்ட் அப்படின்னு கூட நம்மளை பார்த்து ஜோசியக்காரங்க சொல்லட்டும். சோ வாட். சுவாமி விவேகானந்தர் பர்த்ருஹரியோட நீதி சதகத்துல இருந்து ஒரு ஸ்லோகத்தை அடிக்கடி கோட் பண்ணுவார். அதை சொல்லி இந்த வகுப்பை நிறைவு செய்யலாம்னு நினைக்கிறேன். அவர் என்ன சொல்வார்னா, நீதி நிபுணர்கள் இகழட்டும் அல்லது புகழட்டும். யாரு? நீதி நிபுணர்கள். நீதி நிபுணாகா நிந்தந்து அதவா ஸ்துவந்து. அதுக்கப்புறம் செல்வம் வரட்டும் அல்லது போகட்டும். யாரா சொல்லுவாங்களா? அப்படி சொல்றார் பர்த்ருஹரி சொல்றார். மரணம் இன்றே வரட்டும் அல்லது யுகத்தின் முடிவில் வரட்டும். தீரர்கள் ஒரு பொழுதும் சரியான பாதையிலிருந்து விலக மாட்டார்கள். அந்த மாதிரிதான் நம்ம இருக்கணும். தீரர்களாக இருக்கணும். முயற்சியாளனுக்கு தோல்வியே கிடையாது. கிருஷ்ணர் சொல்றார், ஒரு நாளைக்கு அவன் தோத்தே போக மாட்டான். தோல்வி வெற்றியோட நம்மளை கனெக்டே பண்ணிக்க வேண்டாம். வாழ்க்கையில் நாம் பெறுபவையெல்லாம் அனுபவங்கள் மட்டுமே. எந்த ஒரு நிகழ்ச்சியையும் வெற்றி என்றோ தோல்வி என்றோ நம்ம லேபிள் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. மேல 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 வளர்ந்துட்டே போகணும். அடுத்த ஸ்டெப்புக்கு ஒரு ஆறு எப்படி ஓடிட்டே இருக்கோ அதே மாதிரி ஓடிட்டே இருக்கணும் நம்ம வாழ்க்கை. எத்தனை குறுக்க எவ்வளவு இது இருந்தாலும் மேல துள்ளி குதிச்சு சைட்ல எப்படி எப்படியோ அந்த ஆறு தன்னுடைய வழியை பார்த்து கொண்டு செல்கிறது அல்லவா? அப்படி நம்முடைய வாழ்க்கை செல்ல வேண்டும். தேங்கி நின்று நாறிவிடக்கூடாது. ஸ்டாக்னண்டா இருக்கக்கூடாது நம்ம. ஆக எதுவுமே நம்மளோட முயற்சியை முடக்கி போடக்கூடாது. எவ்வளவு மோசமான சிச்சுவேஷன், எவ்வளவு மோசமான விதி இருந்தாலும் அதை நாம் முயற்சியால் மதியால் வெல்ல முடியும் என்பதுதான் இந்த அதிகாரம் நமக்கு உணர்த்தும் அற்புதமான ஒரு விஷயம். நாம் அனைவரும் சிறந்த முயற்சியாளர்களாக விளங்குவதற்கு திருவள்ளுவரும் குருநாதரும் அருள் புரியட்டும். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. மூர்த்தி எல்லாம் வாழி, எங்கள் மோன குருவாழி, அருள் வார்த்தை என்றும் வாழி, அன்பர் வாழி பராபரமே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் தத்சத். திருவள்ளுவர் திருமலரடிகள் போற்றி போற்றி. சத்குருநாத மகாராஜ் கி ஜெய்.